Hello friends, welcome to Jerish world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவல் மிக்சர். இந்த அவல் மிக்சர் பண்றது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பேனை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதுல தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த இரும்பு ஜல்லடை யூஸ் பண்ணி தான் அவல் பொரிக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக ஆயிலில் போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா நம்ம அவல் எடுக்கிறதுக்குள்ளேயும் டக்குன்னு அது கரைஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணி பொரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஜல்லடையும் நம்ம ஆயில் ஊற்றி வச்சிருக்க அந்த பேனுக்குள்ளே டிப் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த ஜல்லடையில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ உள்ளே டிப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம உள்ளே டிப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த அவல் நல்லா பொரிஞ்சு நல்லா பஃபியாக வரதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண அவல் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அவல் பொரியறதுக்கு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் தான் எடுக்கும். அதுக்கு மேலே டைம் எடுக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் வெளியே எடுத்துகிட்டு இந்த ஆயில் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பவுலில் ஆட் பண்ணுறப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் ஆயில் சுத்தமாக இருக்காது. ஆயில் ஃபுல்லாகவே அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே ஸ்ட்ரெயின் ஆகிடும். இந்த மாதிரி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ அவல் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் இதே மாதிரியே ஜல்லடையில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடலைப்பருப்பு சீக்கிரம் பொரிஞ்சிடும். ஒரு 1 மினிட் இருந்தாலே போதும், நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஆயில் நல்லா வடிச்சிட்டு இதை அப்படியே பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பொரிகடலை எடுத்துக்கிறேன். இதையும் இதே போல் ஜல்லடையில் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் டிப் பண்ணி பொரிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு எடுத்து நல்லா ஆயிலில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு வந்துடும். இதை நல்லா ஆயிலை வடிச்சிட்டு இதே போலவே பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை அது மேலே அப்படி வச்சு ரப் பண்ணிவிடுங்க. அதில் உள்ள மிச்சம் இருக்கிற ஆயிலும் அதில் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இன்னொரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோடவே சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான அவல் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.